கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் ஹீரோவை தப்பா புரிஞ்சுப்பால. அப்ப கேத்தி புள்ள ஹீரோவை வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பா. இவனும் வீட்டுக்கு வந்த வேலையா அந்த ஃபைலை எடுக்க போக இவளும் இதை பார்க்கணும்னா நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா கிடக்கணும்னு சொல்ல, அடியே இந்த பொழப்பு எனக்கு தேவையே இல்லைன்னு போக இவன் இப்படி சொல்லுவான்னு இவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, நான் உன்னை பைத்தியக்காரத்தனமா லவ் பண்றேன்னு சொல்ல, இவனும் நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது புள்ளன்னு போக கோவத்துல எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு கிடக்கா. அப்புறம் ஹீரோவும் அவன் கண்டுபிடிச்ச ரோபோட்டுக்கு ஸ்பான்சரை தேடி ஒவ்வொரு கம்பெனியாக அலைஞ்சிட்டு கிடக்கான். ஆனால் யாருமே முன் வர மாட்டாங்க. அப்போ யாங்க பையன் ஃபோன் பண்ணி, டேய் ஏன்டா என்கிட்ட பேச மாட்டேற, எனக்கும் ஹீரோனிக்கும் ஒன்றுமே இல்லைடா, நான் உன்னை சும்மா டீஸ் பண்ணதான் அப்படி பண்ணேன்னு சொல்ல, இவனும் எனக்கு தெரியும்னு சொல்கிறான். நல்லதா போச்சு, சரி நான் கேள்விப்பட்டேன் உனக்கு ஸ்பான்சர் பண்ண யாருமே கிடைக்கலன்னு, ஆனால் கவலைப்படாத கண்டிப்பாக ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பாங்கன்னு சொல்ல, சேம் டைமில் இவளுக்கும் ஹீரோ கூட பேசாமல் கிடக்கிறது கஷ்டமாக கிடக்கு. ஆனாலும் நம்ம ஏன் பேசணும், அவனே பேசட்டும்னு விட்டுடுறா. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோவும் இப்போதைக்கு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிடுறான். ஆனால் அவன் ஐடியாவை கேட்க கூட அங்கே யாரும் தயாராக இல்லை. இவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக கிடைக்கு. ஹீரோயின் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறான். ஹீரோ எல்லா கம்பெனிலுமே அவன் ப்ராஜெக்டாக கொடுத்துருப்பான். அப்போ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி, இது மாதிரி உங்கள் ப்ராஜெக்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறோன்னு சொல்ல இவனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக கிடக்கு. அடுத்த நாள் இவனும் அந்த ஆளை மீட் பண்ண போக, ஆனால் அந்த ஆள் எதை பற்றியும் கேட்காம நான் உனக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்கிறான். அடுத்து யாங்க பக்கம் தான் போகிறான். யாங்கும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனால் எனக்கு என்னமோ அது வியர்டாக தெரியுதுடா, எப்படி எதை பற்றியும் கேட்காம ஸ்பான்சர் பண்ணுவாங்கன்னு கேட்க, அதெல்லாம் எதுவும் இருக்காதுடா, நீ எதையும் போட்டு குழப்பிக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே போகிற போக்கில், சரிடா நான் கிளம்புறேன், நானும் ஹீரோயினையும் மூவி போக போகிறோம், இப்போவே டைம் ஆயிடுச்சு பாருன்னு சொல்ல, இப்போ நீ என்ன சொன்னேன்னு பொங்க, அதான் இப்போ நீங்கள் 2 பேரும் பேசுறது இல்லைல்ல, அப்புறம் என்னடான்னு கேட்க, ஒழுங்கா இங்கேருந்து ஓடிடு, ஏதாவது திடீர போகிறேன், டே சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா, ஏன்டா இப்படி கிடைக்கீங்க, போடா போய் அவகிட்ட பேசுடான்னு சொல்ல, அடுத்து அக்ரிமெண்ட் சைன் பண்ண வந்திருக்காங்க. ஆனா இவனுக்கு இந்த அக்ரிமெண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தேகமா கிடக்கு. ஏன்னா இதுல ஒரு பாயிண்ட் கூட இவனுக்கு அகைனிஸ்டா இல்ல. யாங்க பையனும் பார்த்துட்டு யாரா இந்த கைப்புள்ளன்னு கேட்க, அப்பதான் சர்ச் பண்ணி பாக்குறாங்க, அது கேத்தி புள்ளியோட மாமான்னு தெரிய வருது. இவனும் வேகமா அந்த ஆளை பார்க்க போக, அப்ப கேத்தி புள்ளியும் அங்கதான் கிடக்கா. இவனும் பார்த்துட்டு நான் பிச்சை எடுத்தாலும் எடுப்பனே தவிர உன் கூட இருக்க மாட்டேன்னு போக, அப்ப இவனும் பின்னாடியே வந்து, நீ என்ன முட்டாளா, இதை போய் வேணான்னு சொல்ற, எல்லாமே அவளுக்காக தானே இப்படி பண்ற, இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கடுப்பா கிடக்குன்னு சொல்ல, இவனும் அசால்ட்டா அதுக்கு நான் என்னமா பண்ணுவேன் வழியை விடுன்னு போயிடுறான். இந்த கேத்தி பிள்ளையும் காண்டில் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஹீரோவை வேலையை விட்டு தூக்கிடுறா. அடுத்து கேம்கோன் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவளும் உனக்கு ஏதாச்சும் தொந்தரவு இருந்தால் உடனே சொல்லிடுன்னு சொல்ல, ஹீரோயினும் கிம் இருக்க ஹாஸ்பிட்டலே இன்டர்னா ஜாயின் பண்ணியிருப்பான். அதுக்காண்டி கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு கிடக்க, சேம் டைமில் இவனுக்கும் எப்பவும் போல ஸ்டொமக் பெயின் வந்திருக்கும். இதில் ஹீரோயின் கேக் வெட்டினதை போஸ்ட் வேற போட்டிருப்பா. அதை பார்த்துட்டு இன்னும் காண்டாயிட்டு கிடக்கான். அடுத்த நாள் யாங்க பையனும் ஹீரோக்கு ஸ்டொமக் பெயின்னு சொல்லியிருப்பான். அதனால இவளும் மனசு கேட்காம இவனை பார்க்க வந்துட்டு அவனுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட வச்சுட்டு, மாடு மாதிரி வளர்ந்துருக்க, உன்னை சரியா பார்த்துக்க மாட்டியான்னு கத்திட்டு கிடக்கான். அடுத்த நாள் ஹீரோவும் இவளை சமாதானப்படுத்துறேன்னு லைட்டெல்லாம் போட்டு ஏதோ சைல்டிஷாக ஆடிட்டு கிடக்கான். இதை பார்க்க இவளும் மனசை விட்டு சிரிக்க, இவங்க சண்டையும் முடிஞ்சிருது. அடுத்த நாள் கிம்ட்ட கதறிட்டு கிடக்கான். இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு குட்டி பையன் வந்தான், நான் அவனை காப்பாற்றுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், ஆனால் என்னால் காப்பாற்ற முடியலன்னு அழுக. அப்போ கைட்டும் வந்து கிம்மை பார்த்து உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கேட்க, இல்லை நான் இப்போ நல்லா இருக்கேன், எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்கிறான். அப்போ இவனும் பார்த்துட்டு இந்த பிள்ளை ஏன் அழுவுது, என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்க, இல்லை சும்மா டயர்ட் அவ்வளோதானு போயிடுறான். இவனும் வெளியே வந்து என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுன்னு கேட்க, இல்லை நான் கிம்காக தான் நான் சூஸ் பண்ணேன், ஆனால் இன்னைக்கு ஒரு குட்டி பையன் இறந்துட்டான், எனக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமாக கிடக்கு, நான் ஒரு நல்ல டாக்டர்னு எனக்கு தெரியலன்னு அழுகிறா. இவனும் எல்லாத்துக்கும் உன்னையே ப்ளேம் பண்ணிக்காதுன்னு சமாதானப்படுத்த, அப்போ அங்கே ஹீரோவும் வந்துடுறான். இவளும் ஓடி போய் அவனை ஹக் பண்ணிக்கிறான். இதை பார்க்கும்போது கைட்டும் புரிஞ்சுக்கிறான் ஹீரோயினுக்கு இவனை தான் பிடிச்சிருக்குன்னு. இவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் கிடக்கு. அடுத்து ஹீரோயினும் அந்த வேலையை விட்டுட்டா. அப்போ இவளும் நான் உனக்காக கேக் பண்ணியிருக்கேன்னு நீட்டா, இவனும் சாப்பிட்டுட்டு ஏன் ரொம்ப நல்லா இருக்கு, நீ ஏன் ஒரு கேக்கு கடை ஆரம்பிக்க கூடாதுன்னு கேட்க, இவளுக்கும் இந்த ஐடியா பிடிச்சி கிடக்கு. அடுத்து அதுக்கான வேலையை ஆரம்பிக்க கொஞ்ச நாள்லயே பிக்கப் ஆயிடுது. சூயி பிள்ளையும் அப்பப்பா வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்றா. அடுத்து கேத்தி பிள்ளையும் இவ வளர்ச்சியை பார்க்க முடியாம கேக்குல பள்ளி கிடக்கு பூச்சி கிடக்குன்னு ஆள் செட் பண்ணி கடையை நாஸ்தி பண்ணி விட்டுறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப இவளை ஃபோன் பண்ணி என்னம்மா என்னோட சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கான்னு கேட்க, இவளுக்கும் எல்லாமே இப்பதான் புரியுது. இவளும் ஹீரோ வந்து
வந்தோடனே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அழுதுட்டு கிடக்கா. இங்க பாரு, எதுவுமே முடியல, கடையை மறுபடியும் திறப்போம், நான் இருக்கிற வரை நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்ல இவளுக்கும் ஹாப்பியா கிடக்கு. சேம் டைம்ல கேம்க்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல அவனுக்கு சைடு எஃபெக்ட் ஆகி நிலைமை இன்னும் மோசமா போயிருக்கும். இவளும் வந்து என்னாச்சுன்னு கேட்க, சில கேஸ்ல இது மாதிரி நடக்கதான் செய்யும், இதுக்கான மாத்து மருந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இவளும் கிம்ம பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்க, இங்க பாரு, நான் சாவ நினைச்சு என்னைக்குமே பயந்ததில்ல, ஏன்னா அது எனக்கு எப்பவோ தெரிஞ்ச விஷயம்தான். சப்போஸ் நான் இறந்துட்டா கூட நீ எப்பவுமே தைரியமா இருக்கணும்னு சொல்ல அவ்வளோதான் இவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு கிடக்க, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு அழுகிறா. கொஞ்ச நாள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு மாத்து மருந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப கைட்டும் வந்து ஹீரோனிக்கு நெக்லஸ் அணிட்டு இவளும் பார்த்துட்டு இது ரொம்ப காஸ்ட்லி ஆச்சு, எனக்கு வேணான்னு சொல்லிடுறா. ஆனா இவன் டக்குன்னு, இல்ல நீ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கன்னு டாக்டர் தாமஸ் சொன்னாரு, அது இல்லாம இன்னைக்கு உன்னோட பர்த்டேல என்னோட கிஃப்டா ப்ளீஸ் வச்சுக்கோன்னு சொல்றான். இவளுக்கும் இதை பார்க்கும்போது செம்ம கடுப்பா கிடக்கு. சேம் டைம்ல ஹீரோவும் ஹீரோனிக்காக பார்த்து பார்த்து கேக் பண்ணிட்டு கிடக்க. அப்ப இவளும் ஃபோன் பண்ணி நான் வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்ல ஹீரோவும் ஹோட்டல்ல டின்னர் புக் பண்ணிருப்பான் போல, அதெல்லாம் கேன்சல் பண்ண. அப்ப கேத்தி பிள்ளையும் ஃபோன் பண்ணி இது மாதிரி எங்க அண்ணன் ஹீரோனிக்கு டைமண்ட் நெக்லஸ் கொடுத்தான், ஆனா அதை அவ ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், இதுல இருந்தே அவ எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்ல இவனும் முடிஞ்சிச்சுன்னா போனை வைக்கிறியான்னு கட் பண்ணிடுறான். அப்படியே நைட் ஆக ஹீரோவும் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு கிடக்க. இவளும் வந்து என்ன எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ண போல, சேச்சா இல்லையேன்னு அப்பதான் ஹீரோயின் கழுத்துல இருக்க செயினை பாக்குறான். அதை பார்த்ததுமே எனக்கு செம்மையா கோவம் வருது, எனக்கு அர்ஜென்ட்டா வேலை கிடக்குன்னு கோவமா போயிட்டான். இவளும் ஏண்டா ஏன் உனக்கு அப்பப்ப கிறுக்கு பிடிச்சிருதுன்னு கத்திட்டு கிடக்கா. அப்ப இதுங்க சண்டை போட்டுட்டு கிடக்கவும் சூய பிள்ளைய ஹீரோக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நைட்டு டின்னருக்கு வரியான்னு கேட்க, இல்ல எனக்கு வேலை கிடக்கு. ஐயோ, அப்பனா ஹீரோயின் மட்டும் தனியா சாப்பிடணுமா, இவனும் எத்தனை மணிக்கு வரணும் மட்டும் சொல்லுன்னு கேட்க, அடுத்த டின்னர்ல இதுங்க ரெண்டும் கொஞ்சிட்டு கிடக்க, இதுங்க ரெண்டும் முறைச்சிட்டு கிடக்க. ஏன்டா இப்படி இருக்கீங்க, சண்டை போடாம பேசாம சாப்பிடுங்க சொல்ல அப்படியே சாப்பிட்டு முடிச்சதும் லின்னு பையனை ஹீரோவை கூப்பிட்டு பேசிட்டு கிடக்கான். அப்பதான் போனை பாக்குறான். அப்போ ஒரு டைம் சூய பிள்ளை லின்னு பையன் வாங்கி கொடுத்த பேகை சேல் பண்றேன்னு போஸ்ட் போட்டிருப்பாள்ல, அதை பார்த்துட்டு இவனும் வேகமா போய் உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, இதை நான் ஃபர்ஸ்ட் உனக்கு வாங்கி கொடுத்ததுன்னு சொல்ல இவளும் பார்த்துட்டு ஓ இதுவா, நான் அதை டெலிட் பண்ணாம விட்டுட்டேன், நான் டெலிட் பண்ணிட்டு கிடக்கா. ஆக்சுவலா சூய பிள்ளை அதை போஸ்ட் தான் பண்ணிருப்பாளே தவிர சேல் பண்ணிருக்க மாட்டா. அப்ப ஹீரோயினும் இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, ஆமா நான் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன், இவளுக்கு எப்பவுமே காசு தான் முக்கியம், அதான் நான் கொடுத்ததை கூட பெருசா எடுத்துக்காம சேல் பண்ணிட்டான்னு சொல்ல என்ன இப்படி பேசிட்டு கிடக்க. இவளும் கடுப்புல ஆமா எனக்கு காசு தான் முக்கியம், இப்ப என்ன அதுக்குன்னு கேட்க, தப்புதான் நான் உன்னை போய் லவ் பண்ணல, எனக்கு இது தேவைதான்னு சொல்ல இவளுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது. இனிமே மூஞ்சிலே முடிக்காதுன்னு போயிடுறா. பாவம் இவங்கள சேர்த்து வைக்கிறேன்னு இவங்க பிரிஞ்சிடறாங்க. அடுத்த நாளே லின்ன பையனோட கான்டாக்டை ஃபுல்லாவே சூயப்ல பிளாக் பண்ணியிருப்பா. அதனால ஹீரோ கிட்ட போனை வாங்கி அவளோட வீடியோவை பார்த்துட்டு கிடக்க. அப்ப சொல்லியிருப்பா, நான் இந்த கடையில் தான் ஒரு செயின் வாங்கினேன், என்னோட ஃப்ரெண்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணேன், ரொம்ப க்யூட்டா இருந்துச்சுன்னு சொல்ல அப்பதான் இவனுக்கு புரியுது இந்த செயின் சூயப்பிள்ள கொடுத்ததுன்னு. இவனும் இழிச்சிட்டே சோர்த்திங்க. இவனும் கொஞ்சம் கூட தரமாட்டான் போலன்னு பார்க்கான். அப்ப கேத்தி பிள்ளையும் ஹீரோனுக்கு மெசேஜ் பண்றான், தனியா வந்தீனா உங்க அப்பா அம்மாவை பத்தி சில ரகசியம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்ல இவளும் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிட்டு தான் அவளை பார்க்க போறா. சொல்லு என்ன சொல்லணும்னு கேட்க, இவளும் சில டாக்குமெண்ட்லாம் காமிச்சு இது மாதிரி உங்க அப்பா அம்மாவை கொன்னது ஹீரோ அப்பா அம்மா தான் ப்ரூஃப் எல்லாம் காமிச்சிட்டு கிடக்கா. ஆனா இந்த தடவை ஹீரோயின் நம்பல. நான் ஏன் நீ சொல்றதை நம்பணும் கேட்க, இவளும் என்னென்னமோ பண்ணி பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறா. அப்ப கரெக்டா ஹீரோவும் வந்துடுறான், கைட்டும் வந்துடுறான். இவனும் இதை பார்த்து செம்மையா கடுப்பாக்குறான். அப்ப இவனு சொல்ல ஆரம்பிக்கிறான், என் தங்கச்சியும் உன்கிட்ட காமிச்சது எல்லாமே ஃபேக்கா கிரியேட் பண்ணுது, உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னா உங்க ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போதைக்கு எங்க கம்பெனி தான் லீடிங்ல இருந்துச்சு, ஆனா உங்க கம்பெனி சீக்கிரமாவே பாப்புலர் ஆயிடுச்சு, கஸ்டமர்ஸ்லாம் கூட உங்க பேரண்ட்ஸை தேடி தான் போனாங்க. எங்க அப்பா எங்க நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா உங்க கம்பெனி டாப்பா போயிருமோன்னு வேணும்னே உங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு உங்களுக்கு நிறைய லாஸை ஏற்படுத்தினாரு. அந்த ட்ரெஸ்ல தான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, இதான் நடந்த விஷயம்னு சொல்ல அப்ப இவளும் அப்பனா ஹீரோ ஃபேமிலிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையான்னு கேட்க, கண்டிப்பா இல்லை, எல்லாமே என் அப்பா மேலே தான் தப்பு, அவருக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்ல அப்போ இவளும் நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு கிடக்க, ஆமாம் நான் போய் சொன்னேன், ஆனால் அதெல்லாம் உனக்காக தான் பண்ணேன், இப்போ என்ன இவ போயிட்டானா நீ ஏன் கூட தானே இருப்பேன்னு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுறா. இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணான்னு ஹீரோவும் அவளை கூட்டிகிட்டு போயிட்டான். அடுத்த நாள் ஹீரோயினும் இனிமே இங்கே வேலை பார்த்து நல்லா இருக்காதுன்னு ரிசைன் பண்ணிடுறா. அப்போ இவனும் பின்னாடியே வந்து எல்லாத்தையும்
எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்ல, இங்க பாருங்க, அவங்க பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்லைன்னு சொல்ல இவனுக்கும் இப்பதான் ரிலாக்ஸா கிடக்கு. அப்பனா ஃபியூச்சர்ல உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்ல இவனும் ஓகேன்னு போறான். அடுத்து ஹீரோயினும் ஹீரோ அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க இவங்களும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நம்மளாம் எப்பவுமே ஒரே ஃபேமிலி தானே ஜாலியாக சர்க்கடிக்க அப்படியே அவங்க லவ்வையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து ஹீரோ ரோபோட் கண்டுபிடிச்சிருப்பான், அது இன்டர்நேஷனல் லெவலில் பெஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஹீரோ 2 வார்த்தை பேச சொல்ல இவனும் என் வெற்றிக்கு காரணம் என்னோட லவர் மட்டும்தான், நிறைய கஷ்டப்படுத்துவா ஆனால் அந்த அளவு சந்தோஷத்தையும் தருவா. நம்மளை நேசிக்கிறவங்க நம்ம கூட இருந்தா யாரா இருந்தாலும் உலகத்தை ஜெயிச்சிருவாங்க. நான் அவளை உங்ககிட்ட காட்ட ஆசைப்படுறேன்னு அவளை ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வந்து சடனா என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ப்ரொபோஸ் பண்ணா இவளுக்கும் ரொம்ப ஹாப்பியாக கிடக்கு. அடுத்து என்ன, கிம்மை காணும்னு தானே யோசிக்கிறீங்க? கிம்முக்கும் ஃபுல்லாக க்யூர் ஆகிருக்கும். அப்படியே 2 பேரும் ஹாப்பியாக கிஸ் பண்ணா அடுத்த லின்னு பையனும் இன்னும் என் மேலே கோமா தான் கிடைக்கியா, நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், நம்ம பிரேக்கப் பண்ணிட்டோம், எங்கள் அப்பா எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காராம், அவனை பார்க்க தான் போயிட்டு கிடைக்கேன்னு போயிடுறான். ஆனால் அவனையும் பார்த்துருக்க மாட்டான். அவங்க அப்பாவும் நீ என்னோட பேச்சு கேட்கவே கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டியா, அந்த பையன் ரொம்ப பணக்கார பையன், ஒழுங்கா அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கோ போ, அவன்கிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கேளுன்னு சொல்ல இவளும் நான் உங்கள் பொண்ணு, ஆனால் நீங்கள் என்றைக்குமே கிட்ட பாசமாக இருந்ததே இல்லை, என்னால் கண்டவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல என்னடி சொன்னா அடிக்க போக அப்போ கரெக்டாக லின்னு பையனும் வந்து உங்கள் பொண்ணுக்கு கோடிக்கணக்கில் ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆனால் நீங்கள் ஏன் இவளை இப்படி நடத்துறீங்கன்னு கேட்க அது கேட்க நீ யாருடா, நான் அவளோட பாய் ஃப்ரெண்டா, அப்போ இவன் பணக்காரனா இல்லையான்னு கேட்க இங்கே பாருங்க, நீங்கள் எதிர்பார்க்குற பணம் என்கிட்ட இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எல்லாம் மாறும், நான் இவளை நல்லா பார்த்துப்பேன்னு கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ இவளும் பரவாயில்ல நீ நல்லா நடிச்ச, என்ன பார்த்தா உனக்கு நடித்த மாதிரி தெரிஞ்சுதா, ஆமாம் இதுக்கு தான் நான் வாடகை கார்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க, இங்கே பாரு இது ஒன்றும் வாடகை கார் கிடையாது, இது என்னோட கார் தான், பாரு என்கிட்ட லைசன்ஸ்லாம் கூட கிடைக்கு, நின்ன பையனும் பணக்கார வீட்டு பையன் தான், ஆனால் இது எங்கள் அப்பா அம்மாவோட பணம் என்னோட பணம் கிடையாதுல்ல, அதான் நான் யார்கிட்டையும் சொன்னதில்லைன்னு சொல்ல இதெல்லாம் இவளுக்கு தெரிய வர இவளும் கோவமாக போயிடுறா. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு, ஆரம்பத்தில் நீ அழகாக இருக்குன்னு தான் உன் பின்னாடி வந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் உன்னோட ரூடான ஸ்பீச்சு உன் குழந்தை மனசு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட லைஃப்பை உன் கூட தான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ என் கூட இருந்தீன்னா லைஃப்பில் எல்லாமே சாதிப்பேன், ஒரு அழகான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்க இவ்வளோ ஹாப்பியாக ஒத்துக்கிறா. அடுத்து இவங்க 2 பேருக்கும் மேரேஜாக முடிஞ்சிருது. அப்போ இவளும் எனக்கு இந்த பொம்மை தான் லக்கி சாம்னு சொல்ல, அப்போனா இந்த பொம்மை முக்கியமா நான் முக்கியமானு கேட்கான், ஆப்ஷனே இல்லை இந்த பொம்மை தான் முக்கியம்னு சொல்ல இவனும் காண்டாகி இப்போ சொல்லு உனக்கு பொம்மை முக்கியமா நான் முக்கியமானு கேட்க இவளும் இந்த உலகத்திலே எனக்கு நீ தான் முக்கியம்னு சிரிக்க. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் சின்ன வயசில் ஹீரோயின் கேட்டிருப்பான், நம்ம 2 பேரும் லைஃப் ஃபுல்லாக ஒன்றா இருக்கிறோம்னா என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கு ஹீரோவும் அப்பனா அப்பா அம்மா மாதிரியே நம்மளும் ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க ஹீரோயினும் ஓகே சொல்லியிருப்பான். இதோட அழகாக ஹாப்பி எண்டிங்காக இந்த சீரியஸும் முடியுது. அடுத்து சூப்பரான சீரியஸ் கொண்டு வரேன். பை.